வணக்கம் தலைமையிலே. மெதுவாக நமது பாரத தேசத்தை சுற்றி வளைக்கும் எதிரிகள் அல்லது சுற்றி நிற்கும் எதிரிகள் அப்படின்னு சொல்லலாம். நம்ம பாரத தேசம் தனியாக இருக்கு, நமக்கு ஆறுதலாக கடல் எண்ணெய் மட்டுமே இருக்காங்க, மற்றவங்க எல்லாமே ஒரு எதிரிகளாக மாறி வளையம் கட்டுறாங்க. இன்னும் சுற்றி வளைப்பு அப்பெல்லாம் எதுவுமே தெரியல அப்படிங்கிற மாதிரி சராசரியை பார்க்கும்போது தெரியும். போன வருஷம் பென்டகன்லேருந்து அறிக்கை கொடுத்துருக்காங்க. அமெரிக்க இராணுவ தலைமையகம் வருஷம் ஒரு அறிக்கை கொடுப்பாங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த சீன இராணுவ பதர்கள் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா 1,20,000 பேர்த்த நம்ம இந்தியாவில் நிப்பாட்டிக்கிறாங்க. அவர்களுடன் இணைந்து டாங்குகள், ஏவுகணைகள், கவச வாகனங்கள், பதுங்குகுழிகள் இதெல்லாமே செட்டப் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பென்டகன் சொல்கிறாங்க. பென்டகன் சொல்கிறத அவ்வளோ எளிதாக எடுத்துக்க முடியாது. ஏன்னா இந்த ரஷ்யா உக்ரைனை அடிப்பாங்கன்னு சொல்லி சில வருஷத்துக்கு முன்னாடி சொன்னாங்க. எப்படி சொல்ல முடியும்னா, சேட்டலைட் அவங்க சராசரியாக ஒரு இராணுவ வீரர்கள் நகர்வு ஒரு விதமாக இருக்கும். அதிகமாக மாசிவா அப்படி அதிகமாக ஒரு இராணுவ வீரர்களை கொண்டு குமிக்கிறது தப்பாக தெரியும். இன்னொரு பக்கம் பங்களாதேஷ் இவனை விடவே கூடாது. ஆனால் இவனுக்கு ஒரு பெரிய பாடம் கற்றுக் கொடுக்கணும் எனக்கு ஒரு வெறி. அவன் என்ன பண்ணான்னா, பாகிஸ்தானில் அப்தலி அப்படின்னு சொல்லி ஒரு ஏவுகணை SRBM வகையை சேர்ந்தது, ஷார்ட் ரேஞ்ச் பலாஸ்டிக் மிசைல் அப்படிம்பாங்க. 400 கிலோமீட்டர் தொலைவு போகக்கூடியது. அதை சொல்லியே வாங்கலாம், இந்தியாவுக்கு எதிராக நான் மாற்றேன்னு சொல்லி அந்த அப்தலியை ஆர்டர் கொடுத்துருக்கான். பாகிஸ்தான் கொடுப்பாங்க இல்லை பயந்துட்டு இருக்காங்க, ரெண்டுமா இருக்கு. ஆனால் அவன் ஆர்டர் கொடுத்துருக்கான், பங்களாதேஷ் கொடுத்துருக்கு. மூணாவது பக்கம் பார்த்தீங்கன்னா எப்பொழுதுமே எதிரி பாகிஸ்தான், எப்பொழுதுமே துரோகி இலங்கை. அவன் எப்பவுமே அவன் துரோகி தான். அவனை அடிக்காம மட்டும் மிகப்பெரிய தப்பு. இந்த சுற்றி வளைப்பில் நமக்கு ஒரே ஒரு ஆறுதல், நம்ம கடல் அன்னை தான். நமக்கு உணவையும் கொடுத்து நம்ம பாதுகாப்பாக வச்சிருக்காங்க. இந்த நிகழ்வை பார்க்கும்போது எனக்கு ஒரு போர் ஞாபகம் வருது. ஒவ்வொரு இந்தியர்களும், இந்திய தலைவர்களும், அதுபோக உலக மக்களுமே இந்த போரை பற்றி தெரிஞ்சு வச்சுக்கணும். இந்த போரில் என்ன சொல்லுவாங்கன்னா, தனியாக நின்ற நாட்டுக்காக கடவுளே இங்கே கடவுள் பூமிக்கு சண்டை போட்டார் அப்படின்னு சொல்லக்கூடிய பெருமை மிகுந்த போர் இது. நிச்சயமா தெரிஞ்சு வச்சுக்கணும். இதில் இந்தியாவை ஒப்பிட்டு பார்த்தா சீனா மட்டும்தான் ஒரு பலம் வாய்ந்த நாடு, நமக்கு இணையாக வருவாங்க. மற்றவங்கெல்லாம் ஒரு குப்பைகள் போன்றவர்கள் அடிச்சு நொறுக்கிட்டு போயிட்டே இருக்கலாம். ஆனால் இந்த போரில் ஒரு சின்னஞ்சிறிய நாடு இஸ்ரேல், அவங்கள 2 கட்டமாக சுற்றி வளைச்சாங்க. அதாவது 2 லேயர்பாங்க. முதல் சுற்றுல சில நாடுகள், அதுக்கப்புறம் சில சுற்றுல சில நாடுகள், இப்படி பயங்கரமாக சுற்றி வளைச்சாங்க. இஸ்ரேல் சின்னஞ்சிறு நாடு, சுதந்திரம் வாங்கி 19 வருஷம் தான் ஆச்சு இந்த சண்டை நடக்கும்போது. அதுக்கு முன்னால 50 லட்சம் யூத மக்கள் ஹிட்லரால் படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க. இவ்வளோ கஷ்டம் இருக்கு. அந்த 19 வருஷத்துலையுமே நிறைய போர் நடந்திருக்கு. இந்த பயங்கரவாத பிரியர்களால் இவங்களை திருத்தவே முடியாது. இவங்களை அப்படி இருந்துமே மனசாட்சியே இல்லாமல் இப்படி ஒரு சுற்றி வளைப்பு பண்ணாங்க. இது முதல் சுற்றி வளைப்புல யாருன்னா, முக்கியமான நாடு எகிப்து, சிரியா, பயங்கரவாத பாலஸ்தீன், ஜோர்டான், கொஞ்சம் பங்கு லெபனானுக்கு. இது இந்த 5 முதல் சுற்றி வளைப்பு. இரண்டாவது கட்டம் பின்னால பார்த்தீங்கன்னா சவுதி அரேபியா, ஈராக், பிற அரபு நாடுகள், அரபு பயங்கரவாத மக்கள். இவங்களுக்கு அவ்வளோ ஒரு பயங்கரவாதத்தின் பிரியம், நாட்டம், இவங்களை திருத்தவே முடியாது. இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு சுற்றி வளைப்பு, மகா பெரிய சுற்றி வளைப்பு. இவங்களுக்கு இஸ்ரேலுக்குமே ஒரே ஒரு ஆறுதலாக இருந்தது கடல் எண்ணெய் மட்டுமே தான் அவங்களுக்கு துணையாக இருக்காங்க. இவங்களாம் சேர்ந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா, ரொம்ப வார்த்தைகள், முற்றாக இஸ்ரேலை சாம்பல் ஆக்கிடுவோம், அது இப்படி ஒரு தேசத்தையே இருக்காது, சாம்பல் ஆக்கிடுவோம், அவங்களெல்லாம் நாங்கள் அப்படி தள்ளி கொண்டு போய் கடலில் கரைச்சிருவோம். இந்த வார்த்தைலாம் போய் சொன்னாங்க, கடலில் கரைச்சிருவோம். இவ்வளோ ஒரு முக்கியமான வார்த்தை சொன்னாங்க. ரொம்ப மறக்க முடியாத வார்த்தை, இஸ்ரேலியர்களை புண்படுத்திய, கோபப்படுத்திய வார்த்தை. அவன் என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் நினைச்சோம்னா எங்கள் இராணுவ வீரர்கள் ஒரே ஒரு நாளில் மொத்த இஸ்ரேலையும் பிடிச்சிருவாங்க. எங்கள் இராணுவ வீரர்கள் ஒவ்வொரு இஸ்ரேல் வீட்லையும் இருப்பாங்க, இஸ்ரேலி வீட்லையும் இருப்பாங்க. யூத பெண்கள் எங்கள் இராணுவ வீரர்களுக்கு பணிவிடை செய்வாங்கன்னு சொல்லி பேசினாங்க. இதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாத வார்த்தைகள். இது வேற எந்த போர் மேல 6 நாள் போர் அப்படிம்பாங்க.
1967 ஜூன் மாதம் 5ஆம் தேதி 10ஆம் தேதிக்கு 6 நாள் நடந்த போர் தான் அந்த பகுதியை புரட்டி போட்ட போர். நமக்கு ஒரு தன்னம்பிக்கையை நமக்கும் நம்ம தலைவருக்கும் கொடுக்கின்ற போர் இது. 1967 இந்த போர் நடந்தாலுமே சில வருஷமே பில்டப் ஆகிட்டு இருந்துச்சு. அதாவது வார்த்தைகளால் சில செயல்களால் பில்டப் ஆகிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் சண்டையாக மாறிச்சு. முதல் நாடு சில்மிசம் ஆகிட்டு இருந்தது சிரியா. இஸ்ரேலை ஒப்பிட்டு பார்த்தா மிகப்பெரிய நாடு, மிகப்பெரிய இராணுவம். இவன் என்ன பண்ணிட்டு இருந்தான்னா, இஸ்ரேல் கூட தண்ணீர் அவங்களுக்குள்ள பிரச்சனை இருந்தது. இந்த பாலஸ்தீன பயங்கரவாதிக்கு அதிகமாக பயிற்சி கொடுத்துருந்தான் அவன் சிரியா. அதுபோக சிரியாவில் 3000 மீட்டர் உயரத்தில், அதாவது 3 கிலோமீட்டர் உயரத்தில் ஒரு பகுதி இருந்தது, கோலான் ஹை. அங்கே இருந்துகிட்டு சிரிய ராணுவ வீரர்கள் டெய்லி ஷெல் தாக்குதல் இஸ்ரேல் மேலே நடத்திக்கிட்டே இருந்தாங்க. இது ஒரு பிரச்சனை. சிரியா மூலமாக நினைச்சா 6 மணி நேரத்தில் இஸ்ரேலை காலி பண்ணுவோன்னு சொல்லி பேசிட்டு இருந்தாங்க. இது ஒன்று. இரண்டாவது முக்கியமானது எகிப்து. இந்த போரில் தலைமை எடுத்தது எகிப்து தான். இஸ்ரேலை ஒப்பிட்டு பேசினா மகா பெரிய இராணுவம், மகா பெரிய வீரர்கள் உள்ளது தான் எகிப்து. அன்னைக்கு தலைவராக இருந்தது கமால் அப்துல் நாசர். அவர் தான் அங்கே தலைவன், எகிப்து நாட்டோட தலைவனாக இருந்தா. அப்படி அது இராணுவ தளபதியா அப்துல் ஹக்கீம் அமீர். இந்த 2 பேர் பேரை மட்டும் ஏன் சொல்ற அப்படின்னா, தோற்றம். இவங்க இராணுவத்திலிருந்து வந்தவங்க, இராணுவ புரட்சியை பண்ணி எகிப்தை பிடிச்சவங்க. தோற்றம் ஒரு பயங்கரமான தோற்றம், பார்த்தாலே ஒரு கம்பீரமான பயமுறுத்தக்கூடிய தோற்றம். பேச்சு, இந்த நாசரோட பேச்சு யாரையுமே கவர்ந்து இழுக்கக்கூடிய பேச்சு, யாரையுமே தன் பின்னால் வர வைக்கக்கூடிய பேச்சு. இந்த தோற்றத்தின் மூலமா, பேச்சின் மூலமா மொத்த அரபு உலகமும் இஸ்லாமிய உலகமும் இவன் பின்னால் இருந்துச்சு. இஸ்ரேலை அழிப்பான், இவன் தான் தலைமை எடுத்து அழிப்பான்னு சொல்லி இவன் பின்னால் நினைச்சு, அந்த பிற நாடுகள் அந்த பயங்கர பதர்கள் பயர் விட்டுட்டே இருந்தனால இவனை பார்த்து தேவையில்லாம இவன் பிரச்சனைக்கு போனான். இதுக்கு நேர்மாறான தோற்றத்தில் தான் இஸ்ரேலிய பிரதமர் அன்னைக்கு இருந்தார், லெவி எஸ்கால் அப்படிம்பாங்க. சண்டை நடக்கும்போது அவருக்கு 72 வயசு. ஒரு பார்க்கும்போது தோற்றமும் மிரட்டலான தோற்றம் இல்லை, ஒரு பரிதாபமான தோற்றத்தில் இருந்தார். அப்போ இஸ்ரேலுடைய இஸ்ரேலுடைய முப்படை தளபதி ரபின் ஹிட்சாக் அப்படிம்பாங்க. ஒரு சின்ன பையன் மாதிரி தோற்றம். ஆக மொத்தம் எகிப்து ஒரு பக்கம். அடுத்து ஜோர்டான். இஸ்ரேலை ஒப்பிட்டால் மிகப்பெரிய நாடு, மிகப்பெரிய இராணுவம். நாசரோட பேச்சில் மயங்கி தேவையில்லாம சண்டைக்குள்ள வாண்டடா அடி வாங்கினானுங்க. இது 3. 4வது பயங்கரவாத பாலஸ்தீன். இந்த பாலஸ்தீன் பயங்கரவாத நாடு தான், பயங்கரவாத பாலஸ்தீன். இன்னைக்கு பாலஸ்தீன் இங்கே வெஸ்ட் பேங்க் காசான்னு பார்க்குறீங்க பார்த்தீங்களா, அதே தான் அன்னைக்கும். வெஸ்ட் பேங்க் காசா அன்னைக்கு இருந்தது. 2 அரபு நாடுகள் கண்ட்ரோல் பண்ணாங்க, நிர்வாகம் பண்ணாங்க. ஒன்று எகிப்து, 2வது ஜோர்டான். இந்த 2 நாடுகளும் தான் இந்த வெஸ்ட் பேங்கையும் காசாவையும் கண்ட்ரோல் பண்ணுறாங்க. அந்த அல்லாஸ்கா மசூதி, இந்த மிகப்பெரிய பிரச்சனைக்குரிய இடம் ஜோர்டான் மன்னர் கைவசம். அவர் தான் பாதுகாப்பு கொடுத்திருந்தார் அல்லாஸ்கா மசூதிக்கு. இவங்க என்ன பண்ணானுங்கன்னா, அந்த ஜோர்டான், எகிப்து, சிரியாலாம் சேர்ந்துக்கிட்டு இந்த பாலஸ்தீனத்தில் ஒரு பயங்கரவாத கும்பலை உருவாக்கி அதுக்கு PLOன்னு பேர் வச்சு அதுக்கு யாசர் அரபத்தை தலைவரை நியமிச்சாங்க. அந்த காலகட்டத்தில் தான் யாசர் அரபத். எல்லோருமே நினைக்கிறோம் இங்கே சுதந்திர போராட்டம், அவர் ஒரு போராட்டம் பண்ணுவார் நினைக்கிறீங்க. 100 தாக்குதல் நடந்துச்சுன்னா PLO மூலமா 95 தாக்குதல் இஸ்ரேலிய பெண்கள், குழந்தைகள், முதியவர்கள் அவருக்கு இலக்கை. அவர் இந்த மாதிரி பயங்கரமாக சண்டை போட்ட வீரர்லாம் கிடையாது. ஒரு 5 தாக்குதல் வேணா இராணுவத்தின் மேலே கட்டமைப்பு மேலே நடத்துவார். 95 மக்கள் மேலே தாக்குதல் நடத்திருந்தார் PLO. இது ஒரு பக்கம் 4. 5வது லெபனான். இதில் கொஞ்சம் இந்த சண்டையில் பங்கெடுத்தவங்க லெபனான், அது ஒரு அரபு நாடு. இந்த 5மே முதல் சுற்றி வளைப்பு. 2வது சுற்றி வளைப்பு பார்த்தீங்கன்னா, தேவையே இல்லாமல் சவுதி அரேபியா, தேவையே இல்லாமல் ஈராக், இவங்களாம் படைகளை கொடுத்து உதவுனாங்க. அதுபோக அந்த பிற அரபு நாடுகள், பிற அரபு பயங்கரவாத மக்கள்கள், இவங்க எல்லாம் சேர்ந்து சுற்றி வளைச்சாங்க. இது எல்லாத்துக்கு விட இவங்களுக்கெல்லாம் காட்ஃபாதரா அன்னைக்கு இருந்தது ரஷ்யா. ரஷ்யா தான் தன்னுடைய சுயநலத்துக்கு அவங்களோட ஆயுதங்கள்ல, இந்த நான் சொன்ன நாடுகள் அத்தனைக்குமே ஆயுதங்கள் அன்னைக்கு வித்துட்டு இருந்தது ரஷ்யா தான். தேவையில்லாம பொய்யான தகவல் கொடுத்து இந்த மாபெரும் போர் நடக்க காரணமானது ரஷ்யா தான். இந்த சண்டையிலையும் கலந்து கொள்ளக்கூடிய நிலைமையில் ரஷ்யாக்காரங்க வந்தாங்க. ஆனால் இஸ்ரேல் யார் வந்தாலும் பார்க்கலாங்கிற நிலைமையில் இருக்கும்போது, இஸ்ரேல் பெற்ற வெற்றியை பார்க்கும்போது கடவுளே அவங்க கூட இருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டு இவங்க பின்வாங்கிட்டாங்க ரஷ்யா. இந்த தனியாக நின்று இஸ்ரேல் இந்த சுற்றி வளைத்த பயங்கரவாத அரபு நாடுகளோட படை பலத்தை ஒப்பிட்டு பேசவே முடியாது. அன்னைக்கு இஸ்ரேலில் ரெகுலர், அதாவது இராணுவ வீரர்கள், ரிசர்வ்
பொதுமக்கள் பயிற்சி பெற்றவங்க இவங்க எல்லாம் சேர்த்தாலுமே 2 லட்சம் ராணுவ வீரர்கள் தான் மொத்தமே. அப்போ இஸ்ரேல் வந்து ஒரு 250 சண்டை இடம் போர் விமானம் இருக்கு, ஒரு 800 டாங்குகள் இருக்கு. அப்போ போர் விமானம்லாம் பிரான்ஸோடது, இவங்களுக்கெல்லாம் ரஷ்யாவோடது. ஆனால் அவங்கள ஒப்பிட்டு பார்க்கும்போது அவங்க இஸ்ரேலை சுற்றி மட்டுமே ராணுவ வீரர்களை மட்டுமே 5 லட்சம் பேர்த்தை நிப்பாட்டினாங்க, சுற்றி மட்டுமே. மொத்த அந்த அரபு நாடுகளோட ராணுவ வலிமை ஒப்பிட்டு மிகப்பெரிய எண்ணிக்கை. ஆனால் 5 லட்சம் அரபு பயங்கரவாத ராணுவர்கள் சுற்றி நின்றுருந்தாங்க. 1000 சண்டையிடம் போர் விமானங்கள் அங்கே இருந்தது, நிறுத்தியிருந்தாங்க. எல்லாமே ரஷ்யாவுடையது, அதிகமாக ரஷ்யாவுடையது. 2500 டேங்கை நிப்பாட்டியிருந்தாங்க. மாபெரும் சுற்றி வளைப்பு, மாபெரும் பில்டப். இந்த சமயத்தில் வந்து இஸ்ரேல் சண்டை போடுறதுக்கு ரொம்பவே பயந்துக்கிட்டாங்க. சுதந்திரம் வாங்கி 19 வருஷம் தான் ஆயிருக்கு. ஏற்கனவே போரில் பங்கு பெற்றிருக்கோம். பொருளாதாரம் ராணுவர்கள் இழப்பு இருந்திருக்கு. 50 லட்சம் மக்கள் நம்ம ஏற்கனவே ஜெர்மனில் இழந்திருக்கோம். கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாமல் இப்படி வந்து நம்ம சுற்றி வளைத்து நம்ம கடலில் கரைச்சிடுவோம், சாம்பலாக்கிறோம்னு சொல்கிறாங்களேன்னு சொல்லி மிகப்பெரிய அழுகை. அவங்க போய் அப்போ அமெரிக்கிட்ட கெஞ்சுறாங்க. இஸ்ரேலிய பிரதமரோட அவங்க அனுப்பின குழுவினர் போய் அமெரிக்காவில் கெஞ்சுறாங்க, சண்டைகளுக்கு வேண்டாம், எப்படியாவது சமாதானப்படுத்துங்கன்னா. அமெரிக்கா இஸ்ரேலுக்கு உதவியே செய்யலை. இந்த எதிரி நாடு இருந்தாலுமே ரஷ்யாலையும் போய் கெஞ்சுறாங்க. ரஷ்யா தான் அந்த எதிரிகளை வழி நடத்துறாங்க. அப்படி தெரிஞ்சாலுமே வேற வழியே இல்லை, போய் கெஞ்சினாங்க ரஷ்யாட்ட போய் எப்படியாவது இந்த சண்டை நிறுத்துங்கன்னா. ரஷ்யாவுமே நாங்கள் பார்க்கலாம், நீங்கள் போங்க பேசலாம் அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டாங்க. ஆனால் தினம் பில்டப் நடந்துட்டே இருந்துச்சு. இஸ்ரேலுக்கு வேறு வழியே இல்லை. ரிசர்வ், அதாவது குடும்பத்தில் இருக்க ஆண்களை சண்டை கூப்பிட்டாங்க. அப்போ அந்த குடும்பங்கள்லாம் என்ன சொன்னாங்க அப்படின்னா, நீங்கள் போய் சண்டை போட்டு நீங்கள் செத்துருவீங்க, அதுக்கப்புறம் அவனுக்கு இங்கே உள்ளே வருவானுங்க, குடும்பத்துக்குள்ளே வருவாங்க, நம்ம குடும்பமாக தற்கொலை பண்ணிக்கலாம், நமக்கு வேறு வழியே இல்லை, இந்த சண்டையில் நம்ம ஜெயிக்க முடியாது, குடும்பத்துடன் தற்கொலை பண்ணிக்கலாம்னு சொல்லி பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ அந்த முப்படை தளபதி ரபின் இட்சாக் அவருடைய மனைவி ஒன்று பதிவு பண்ணியிருந்தாங்க. ரபின் இட்சாக் வந்து சில நாள் மட்டும் வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வரும்போது அவரோட பயத்தில் பதத்தில் தொடர்ந்து சிகரெட் குடிச்சிட்டே இருந்தனால புகைப்போக்கி மேலே இருக்கும் பார்த்தீங்களா, அந்த புகைப்போக்கி வழியாக ஏதோ சாப்பாட்டு புகை, அதாவது சமையல் செய்யும்போது எப்படி புகை போகும் அந்த அளவுக்கு ஒரு சிகரெட் குடிச்சிட்டு இருந்த புகை, அவ்வளோ பயம் பதட்டம் போயிட்டே இருந்தது அப்படிம்பாங்க. அந்த அளவுக்கு அந்த மக்கள் கண்ணீரோட மிக பரிதாபமான நிலைமையை தனியாக கடல் அணி மட்டும்தான் பாதுகாப்பு, ரொம்ப தனியாக அழுகையோட இருந்துட்டு இருந்தாங்க. இதில் வந்து வார்த்தை போர்கள், தொடர்ந்து வார்த்தை போர்கள், பில்டப் தான் சண்டைக்கு கொண்டு போய் நிறுத்துச்சு. எகிப்துலாம் ரொம்ப கேவலமாக, நாசரம் ரொம்ப கேவலமாக பேசினேன். அப்படி நாங்கள்லாம் போய் அடிக்க மாட்டோம் இஸ்ரேல, ரொம்ப பரிதாபமாக இருக்கான், அவன்கிட்ட என்ன இருக்குது, நாங்கள் போய் சண்டை போகிறக்கு எங்ககிட்ட என்ன இருக்குது, அவெல்லாம் ரொம்ப பரிதாபம்னு சொல்லி ரொம்ப கேவலமாக பேசிட்டு இருந்தாங்க எகிப்து தலைவர்கள். எகிப்து ஆனால் போகிற நோக்கி தான் அவன் போனானுங்க, ஆனால் பேச்சு ரொம்ப கேவலப்படுச்சு. அன்னைக்கு ஈராக் என்ன சொன்னாங்க அப்படின்னா, இந்த இஸ்ரேலுங்கிற தேசம் அவமான தேசம், இந்த இஸ்ரேல் வந்து ஒரு பிழை, வரலாற்று பிழை, ஒரு அவமானம், எங்களோட இருக்கிறது வந்து இது ஒரு வரலாற்று பிழை, இந்த பிழையை வந்து நீக்குவதே எங்களோட கடமைன்னு சொல்லி ஈராக்கில் பேசினாங்க. சிரியாவில் தான் சொன்னது 6 மணி நேரத்தில் இஸ்ரேல் ஒரு தேசம் இல்லாமல் போக வைப்போன்னு சொல்லி வார்த்தைகள் வந்து போரை நோக்கி போச்சு. ஆனால் இந்த சமயத்தில் ஒன்றே முக்கியமாக தெரிஞ்சுக்கணும், உளவுத்துறை, ஒரு போரின் மாபெரும் வெற்றிக்கு உளவுத்துறை தான் காரணம் சொல்லி இங்கே நிரூபணமாச்சு. இந்த 1967 போர் நடக்குது, அதுக்கு சில வருஷம் முன்னமே பில்டப் நடந்துகிட்டு இருக்கு. அப்போ வந்து 1965 மொரோக்கோ, அது ஒரு அரபு தேசம்தான், அங்கே இந்த அரபு நாட்டு தலைவர்கள் இராணுவ தளபதிகளை கலந்துக்கிட்டு பேசுகிறாங்க, எப்படி சண்டை எப்படி கொண்டு போகலான்னு சொல்லி. எகிப்து தலைமை. அப்போ அந்த மொரோக்கோவில் வந்து மன்னர் கிங் ஹுசைன் II, அவர் தான் கொஞ்சம் இஸ்ரேல் மேலே அவருக்கு ஒரு பிடிப்பு. அவரை போய் ஏதோ ஒரு விதத்தில் மொசாத் அவரை அணுகி அந்த மீட்டிங் நடக்கும்போது காசா பிளங்கா மிகப்பெரிய ஹோட்டல் அங்கே தான் நடந்தது. அங்கே பணிவிடை செய்கிற மாதிரி, ஏதாவது இது டீ எடுத்து கொடுக்கறது, சாப்பாடு மாதிரி பணிவிடை செய்கிற மாதிரி நாங்கள் இங்கே இருக்கோம், மொசாத்துடைய ஆட்கள், அவங்க என்ன பேசுகிறான்னு கேட்டுக்கலாம்னு சொன்னா. அப்படி முதல்ல அந்த கிங் ஹுசைன் அதை ஒத்துக்கிட்டார். ஆனால் பேசுகிறப்ப கொஞ்சம் பயமாயிடுச்சு, இவங்க ஏதாவது கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா மிகப்பெரிய பிரச்சனை ஆயிடும்னு சொல்லிட்டு, மிகப்பெரிய கொலைக்கு நோக்கி போகுன்னு சொல்லிட்டு அதை அவர் ஒத்துக்கல. ஆனால் ஒரு காரியம் செஞ்சு கொடுத்தார், மறக்க முடியாத, வரலாற்றில் மறக்க முடியாத காரியம் அது. அனைத்து அரபு பயங்கரவாத தலைவர்கள், இந்த இராணுவ தளபதிகள் பேசிட்டு இருந்த மொத்த பேச்சையுமே ஒரு ஆடியோ மிஷினில் ரெக்கார்டிங் பண்ணி கொடுத்தா. அப்படி ஒழிச்சு வச்சிருந்த ஒரு ஆடியோ மிஷினில் ரெக்கார்டிங் பண்ணி மொத்தமாக அவங்க பேசினதை மொசாத் கையில் கொடுத்தாரு. அது மொசாத் உடனே வந்து அவங்க ஹெட் குவார்டர் இஸ்ரேல் வந்து மொழி மாற்றம் பண்ணி ஹீப்ரோவில், அவங்க அரபுல பேசுனதை ஹீப்ரோவில் கேட்கும்போது ஒன்று புரிஞ்சுது, எல்லோருமே சண்டை போட விரும்புகிறானுங்க,
ஆனால் எல்லாருமே தலைவனாக விரும்புகிறாங்க. நான் தான் இதுக்கு தலைவன், நான் தான் இதுக்கு தலைவன் விரும்புகிறாங்க. அது ஒன்று புரிஞ்சது. அவங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை இல்லை. ஆனால் அனைத்து பேர்ட்டையும் ஆயுதம்லாம் இருக்குது, ஒற்றுமை இல்லைங்கிறத அந்த பேச்சில் வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க. லெவியஸ்கால் கூட அழகாக பதிவு பண்ணுவார். ஒரு 4 அரபிய இல்லை 4 இஸ்லாமிய நாடுகளை வந்து உட்கார வச்சு பேசினா அங்கே 5 தலைமை உருவாக அப்படிம்பாரு. அவங்களுக்குள்ள ஒற்றுமை இல்லாமல் 5 தலைமைகளாக உருவாகும்னு சொல்லி லெவியஸ்கால் பதிவு பண்ணியிருப்பார். ரொம்ப அருமையான பேச்சு. இதுதான் உளவுத்துறை ஒரு இராணுவத்தில் ஒரு சண்டையில் வெற்றியில் முக்கியமான பங்கு வகிக்கும். இந்த பேச்சு கேட்டது வந்து இஸ்ரேலுடைய இராணுவ தரப்பில் மிகப்பெரிய உற்சாகத்தை கொடுத்திருந்தது. இப்போ மொசாத் இன்னொரு காரியம் பண்ணாங்க. உலகத்தில் எங்கெங்க யூதர்கள் இருக்காங்களோ, அவங்களுக்கு யார் யார் விருப்பப்பட்டாங்களோ, ஆண்கள், பெண்கள், வயது முதிர்ந்தவர்கள் எல்லோரையுமே இஸ்ரேல் நோக்கி அனுப்பி எல்லோருமே களமுனை நோக்கி போனாங்க. களமுனை சுற்றி இருந்தாலுமே அதிகமாக வந்து இவங்க ஃபோக்கஸ் பண்ணது வந்து யூதர்கள் வந்து எகிப்து. ஏன்னா மிகப்பெரிய நாடு, அவங்க தான் தலைமை எடுத்திருக்காங்க. எகிப்தை நோக்கி யூத ராணுவம், இஸ்ரேல் ராணுவம் போகுது. அந்த பக்கம் சினாய், அந்த சினாய்ங்கிறத எகிப்து முற்றா பிடிச்சிருந்தாங்க. சினாய் வனாந்தரம் சொல்லி நீங்கள் கேள்விப்படுவீங்க. அது ஃபுல்லாக பிடிச்சு அங்கே லட்சத்துக்கு மேற்பட்ட எகிப்திய ராணுவ வீரர்கள் அங்கே நின்றுருக்காங்க. இந்த பக்கம் இஸ்ரேலிய ராணுவம், அந்த பக்கம் எகிப்து ராணுவம். இடையில ஐநாவுடைய அமைதிப்படை, பாதுகாப்பு கொடுக்க படை இருந்து அதுக்கு இந்தியா தான் தலைமை தாங்கினாங்க. அந்த சமயத்தில் அதிகமாக இருந்ததும் இந்தியர்கள் தான், இந்திய ராணுவ வீரர்கள் தான். சில ஆயிரம் ஐநா பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸ் அங்கே இருந்தது. இந்தியா தலைமையில் அதிக இந்திய ராணுவ வீரர்கள் இருந்தாங்க. இந்திய ராணுவ வீரர்கள் இந்திய அதிகாரியோட மதிநுட்பம் வீரம் இதில் புரியும். கிட்டத்தட்ட 10 வருஷமா அங்கே அமைதி நிலவுச்சு. அதுக்கு காரணம் நம்மளுடைய பாதுகாப்பு படை வீரர்கள் தான். அங்கே அந்த சமயத்தில் மே 16ஆம் தேதி எகிப்து என்ன கட்டளை கொடுத்தாங்கன்னா, அங்கே இருக்க அமைதிப்படையெல்லாம் விலகிக்கணும் பண்ணாங்க. அதாவது யூஎன்லாம் போய் பேசாமல் தன்னிச்சையாகவே இந்த உத்தரவு போட்டாங்க. அப்போ அந்த இடத்துக்கு தலைமை கமாண்டர், தலைமை தளபதியாக ஒரு இந்தியர் தான் இருந்தார். இந்திரஜித் ரகாயே அப்படிம்பாங்க அவர் தான் அங்கே தளபதி. அவர்கிட்ட வந்து அந்த ஆர்டர் காப்பியை கொடுத்து, உங்களோட ஆட்கள்லாம் எல்லோருமே மொத்தமாக, மற்ற கனடா பிற நாடுகள் இருந்தாங்க, எல்லோருமே 48 மணி நேரத்தில் வெளியே போய் என்ன பண்ணாங்க. அப்போ கூட இந்திரஜித் ரகாயை கேட்குறாரு அந்த எகிப்து அதிகாரி பற்றி, என்ன நினச்சிட்டு நீங்களாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, உங்களால் என்ன பண்ண முடியும்னு கேட்கும்போது, என்ன இந்திரஜித், நாங்கள் நினச்சோம்னா இன்னைக்கு மதியானம் எங்களுக்கு சாப்பாடு டெல்லவீவில் தான் அப்படின்னாங்க. டெல்லவீவ் வந்து இஸ்ரேலுடைய தலைநகரம். அவ்வளோ ஒரு நக்கலாக நினச்சிட்டாங்க. அந்த சமயத்தில் வந்து அந்த இராணுவ அதிகாரிகள், பிற நாட்டு இராணுவ அதிகாரிகள் நம்ம இந்திரஜித் ரகாய் எல்லாம் பேசும்போது எல்லாம் பேசுகிறாங்க, யார் முதல்ல அடிப்பா, எகிப்து முதல்ல சண்டைக்கு போவாங்களா, இஸ்ரேல் சண்டைக்கு போவாங்களா அப்படிங்கும்போது மிகச்சரியாக பதிவுனர் ரகாயே இந்திரஜித், இஸ்ரேல் தான் முதல்ல அடிப்பாங்க அப்படின்னாங்க. அப்போ பிற நாட்டு இராணுவ அதிகாரிகள், என்ன இப்படி சொல்கிறீங்க, அவங்க மிகப்பெரிய இராணுவம், இவங்க ஒரு சின்ன இராணுவம், இவங்க தான் ஃபர்ஸ்ட் அடிப்பாங்க, இவங்க தான் ஃபர்ஸ்ட் அடிப்பாங்க, நீங்கள் வேணால் பாருங்கள் எந்த அடிப்படையில் சொல்கிறீங்க அப்படிங்கும்போது, எந்த அடிப்படையில் அடிக்கணுமோ அந்த அடிப்படையை எகிப்து உருவாக்கி கொடுக்கணும் அப்படின்னாரு. மிகச்சரியான கணிப்பு, இந்தியர்களுடைய தளபதியோட கணிப்பு. அதே மாதிரி தான் நடந்தது. அதுக்கப்புறம் மே 22ஆம் தேதி அதுக்கப்புறம் வந்து அங்கு நின்ற துருப்புக்களை, எகிப்து துருப்புகளை பார்க்கறதுக்கு நாசரும் தளபதி அமீரும், இவங்க 2 பேரும் வந்து அந்த துருப்புகளை பார்க்குறாங்க. 1 லட்சத்துக்கு மேலே நிற்கிறாங்க. டாங்குகள், மிக்போரிமானம் எல்லாம் நிற்குது. அன்னைக்கு வந்து இஸ்ரேலில் வந்து டெலிவிஷனில் அதிகமாக ஒளிபரப்பாகிறது எகிப்திய சேனல் தான். இஸ்ரேல் டெலிவிஷன் திறந்தாலே நாசருடைய பேச்சு, எகிப்து மிக்போர் விமானங்கள், டாங்குகள், லட்சக்கணக்கான துருப்புகள், இதே தான் பயமுறுத்துறாங்க. அப்போ அந்த அத்தனை துருப்பை பார்த்தோன்னே நாசருக்கு திரும்ப ஒரு சந்தோஷம் வந்து, அந்த பகுதியில் வந்து ஒரு ஜலசந்திம்பாங்க, ஒரு கப்பல் போக்குவரத்து ஒரு 13 கிலோமீட்டருக்கு அந்த எகிப்தோட கண்ட்ரோல் இருந்தது. ஸ்ட்ரைட் ஆஃப் டிரான் அப்படிம்பாங்க, அந்த 13 கிலோமீட்டர். அந்த பகுதியை வந்து அவர் மூடினார். அது சர்வதேச கப்பல்லாம் போகிறது, குறிப்பாக இஸ்ரேலிய கப்பல்கள் 95% அந்த வழியாக தான் போகணும். இஸ்ரேலுடைய வணிகமே 95% அங்கே தான் நடக்கணும். அவர் தன்னிச்சையாக அந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் திஹரான் வந்து மூடிட்டார் அவங்க எகிப்து ராணுவம் மூலமாக. இது மிகப்பெரிய குற்றம், போர்க்குற்றம்னே சொல்லலாம். ஒரு சர்வதேச இடத்தை அவங்க செய்யக்கூடாது, தன்னிச்சையாக செஞ்சுட்டாங்க. இஸ்ரேலுக்கு வேற வழியே இல்லை, எந்தவித கப்பலும் போக முடியல, வர முடியல. இது ஒரு தாக்குதல்னே பார்க்கப்படுச்சு. அப்போ இஸ்ரேல் மக்கள் ரொம்ப கொந்தளிச்சு போயிட்டாங்க. இதுக்கு வந்து நீங்கள் திரும்ப பதிலடி கொடுத்தே ஆகணும் அப்படிங்கும்போது
மிகப்பெரிய இராணுவம் சுற்றி வளைச்சிருக்கு. அப்புறம் லெவியஸ்கால் வழக்கம் போல இந்த வல்லரசு நாடுகள் அமெரிக்காட்ட, ரஷ்யாட்ட, இங்கிலாந்து திரும்ப அவர் கெஞ்சுறாரு. இந்த மாதிரி ஜலசந்தியை மூடிட்டாங்க, இதையவாது நீங்க திறந்து வச்சு கொடுங்கன்னா அப்பொழுதுமே வல்லரசு நாடுகள் பார்த்துக்கலாம், நாளைக்கு பார்க்கலாம், இன்னைக்கு பார்க்கலாம், பேசலாம், ஆனால் நீங்கள் எக்காரணம் மட்டும் சண்டைக்கு போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லி அனுப்பியிருந்தாங்க. இஸ்ரேலிய மக்கள்கிட்ட பெரிய கோபம். ரோட்டில் வந்து ஒரு புரட்சி மாதிரிலாம் ஏற்பட்டு இந்த லெவியஸ்கால் என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் பதவி விலகிருங்க, நீங்கள் ரொம்ப பயப்படுறீங்க மாதிரி பேசிட்டு இருக்கும்போது லெவியஸ்கால் ஒரு சிறிய காரியம் பண்ணாரு. ஒரே ஒரு செயல் தான் மொத்தத்தையுமே மாற்றி போட்டுச்சு. அப்போ வந்து முப்படைக்கு தளபதியா இட்சாக் ரபின் இருக்காரு, பிரதமரா லெவியஸ்கால் இருக்காரு, அவரே தான் பாதுகாப்பு அமைச்சர், டிஃபென்ஸ் மினிஸ்டருமே அவர் தான். 2 பதவியை அவர் செஞ்சார். அவர் என்ன பண்ணாலும் டிஃபென்ஸ் மினிஸ்டருங்கிற பதவியை ஒரு மனிதருக்கு மாற்றி கொடுத்தார். மோசே தயான். உலக இராணுவத்தில் இருக்க தளபதிகள், இராணுவ வீரர்கள் இவர் ஒரு பாடமாகவே வச்சிருப்பாங்க. மோசே தயான் அவ்வளோ ஒரு கொடூரமான தளபதி. அவருக்கு வந்து இந்த பதவியை மாற்றி கொடுத்தாரு. இஸ்ரேல் என்ற தேசம் இருக்கிற வரைக்கும் இந்த மோசே தயானை மறக்கவே முடியாது. இவர் எந்த அளவுக்கு ஒரு கொடூரமான தளபதினா, ஒரு சிப்பாயா வேலையை ஆரம்பிச்சு முப்படை தளபதியா வந்தவர். அவர் 14 வயசுல இராணுவ வீரர் சேர்ந்தார். சின்ன பையன்தான். அப்போ வந்து இஸ்ரேலுக்கு சுதந்திரம் கிடைக்கல. இங்கிலாந்து அங்கே இருக்கிறாங்க. இங்கிலாந்தோட சேர்ந்து அவர் சண்டைக்கு போறாரு. ஒரு இடத்துல சண்டை போடும்போது ஒரு இடத்த கைப்பற்றிடுறாங்க. அவர் கைப்பற்றின பிறகு ஒரு மாடியில் நின்று, ஒரு கூரையின் மேலே நின்று அந்த எதிரி நிலையங்களை பார்த்துட்டு இருக்காரு பைனாக்குலர் மூலமா. ஒரு 200-300 கிலோமீட்டர் அந்த பக்கம் இருந்து ஒரு எதிரி வந்து ஸ்னைப்பர் கன், தொலை தூரமாக சுடுற கன் வச்சு சுடும்போது கரெக்டாக பைனாக்குலரை குறி வச்சு அடிக்கிறான். பைனாக்குலர் தோட்டா பட்டு, அந்த தோட்டா பெருசாக இருக்கும், பைனாக்குலர் செதறி அந்த தோட்டாவோட சில பகுதி, அந்த பைனாக்குலர் சில பகுதியெல்லாம் அவருடைய ஒரு கண்ணுக்குள்ளே போய் அந்த கண் இடத்தையே குழி பண்ணிடுச்சு. அந்த கண்ணை செதைச்சதும் இல்லாமல் மற்ற இடத்தையும் சேர்த்தே குழி பண்ணிடுச்சு. அதனால அவருக்கு வந்து ஒரு செயற்கையான கண்ணை கூட வைக்க முடியல, அந்த தடவை ஓட்ட அவருக்கு. அவ்வளோ மிகப்பெரிய காயம். சிகிச்சை முடிச்சு அந்த கண்ணை மூடி, ஐபேட்ச் ஒரு கருப்பு கலர் ஒரு கண் மூடியை போட்டுக்கிட்டு திரும்ப இராணுவத்துக்கு வந்துட்டார். அவர் நினைச்சிருந்தா ரிட்டைர்மெண்ட் ஊனம் சொல்லி ஓய்வு பெற்று பென்ஷன் வாங்கிக்கலாம். அதெல்லாம் அவர் நினைக்கவே இல்லை. திரும்ப வந்து இராணுவத்துக்கு சேர்ந்து படிப்படியாக முப்படை தளபதியானவர். பல போரில் பங்கேற்று வெற்றி பெற்றவர். அவருடைய சொந்த மகனே, அவருடைய சொந்த மனைவியே ரொம்ப மூர்க்கத்தனமான ஆழ்மாங்க. அந்த மனைவி வந்து முதல் மனைவி விவகாரத்து வாங்கினாங்க கொஞ்ச நாள், சில வருஷம் கழிச்சு. அந்த மகளே எழுதியிருக்கான், ஒரு புக்கே எழுதியிருக்கான் இவரை பற்றி. அந்த அளவுக்கு கொடூரமான ஆள். யூதர்களுக்கு வந்து அவர் கடவுள் வந்து ஒரு 10 கட்டளை கொடுத்துருப்பாரு. பொய் சொல்லக்கூடாது, கொலை செய்யக்கூடாது, அப்பா அம்மாவை கனம் பண்ணும், இந்த பிறருடைய பொருளை ஆசைப்படக்கூடாது, இந்த மாதிரி 10 கட்டளைகள் இருக்கும். அந்த பையன் எழுதியிருக்கான். இந்த 10 கட்டளைக்கும் இந்த ஆளுக்கும் கொஞ்சமும் பொருத்தம் எழுதியிருப்பான். அந்த அளவுக்கு ஒரு ஆள். இவர் கூட இருந்த ஒரு தளபதி அரியல் சரோன் அப்படிம்பாங்க. இந்த பேர்லாம் தெரிஞ்சுக்கணும். இந்த அரியல் சரோன் தான் இந்த சண்டையில் எகிப்துக்கு தரைப்படை சண்டை தலைமை வகித்தார். அரியல் சரோன் இவரும் மிக மூர்க்கமான தளபதி. இவர் அரியல் சரோன் தளபதியாக இருக்கும்போது பாலஸ்தீனத்தில் வந்து இந்த அகதிகள் முகாம் தொடர்ச்சி இஸ்ரேல் மேலே தாக்குதல் நடக்கிறாங்க. அகதிகள் முகாம் தான், பெயர் தான் அகதிகள் முகாம். உள்ள பயங்கரவாதிகள் இருக்காங்கன்னு சந்தேகப்படுறாங்க, தாக்குதல் நடத்துறாங்க. இவர் இரவுல போய் அந்த அகதிகள் முகாம் மேலே தாக்குதல் நடத்தி 200 பேர், கிட்டத்தட்ட 200 பேருக்கு பக்கம், குழந்தைகள், பெண்கள், முதியவர்கள், அந்த அகதிகள் முகாம்லேருந்து மொத்த பேர்த்தையும் கொண்டுட்டார் டாங்குகள் மூலமா. ஒரு போரி மூலமா குண்டு விழுந்தா கூட நம்ம எதை சொல்லலாம், தெரியாமல் இருந்துச்சு. இப்போ டாங்கு மூலமா தாக்குதல் நடத்தி மொத்தமா ஒரு குழந்தை விழாம கொண்டுட்டார். இவர் மேல உலகத்துல எல்லா பக்கம் கேஸ் பதிவு பண்ணாங்க. இஸ்ரேல்லையே இவர் மேல கேஸ் பதிவு பண்ணாங்க. ஆனால் பிற்பாடு அந்த கேஸ் எல்லாம் உடஞ்சி இவர் வந்து பிரதமராகவே மாறினார் இஸ்ரேலில், அரியல் சரோன். அவர் இந்த மோசே தயானை பற்றி ஒன்று சொல்லியிருப்பார். இந்த மோசே தயான் தூங்கி இருந்திருக்கும் போது 100 சிந்தனையோட எந்திரிப்பான். வந்தால் அவர் அப்படியே சொல்றார், 100 சிந்தனை அவனுக்கு இருக்கும். அதில் 97 சிந்தனை மிக கொடூரமாக இருக்கும். யார்ட்டையுமே சொல்ல முடியாது, அப்படி கொடூரமாக இருக்கும். இன்னும் ஒரு 2 சிந்தனை வெளியவே நாங்களே கேட்க முடியாத கொடூரமாக வச்சிருப்பான். ஒன்னே ஒன்று நல்லா சிந்தனை அப்படின்னாங்க. அந்த அளவுக்கு ஒரு போர்ப்படையான கொடூரமான தளபதிகள். நான் இதே ரொம்ப விளக்கமாக பதிவு பண்றேன்னா, போர் முனையில் இருக்க தளபதிகள், இப்போ டிஃபென்ஸ் மினிஸ்டர், பாதுகாப்பு அமைச்சர்லாம் இந்த அளவுக்கான ஆட்களாக இருக்கணும். இந்த ஒரே மாற்றம் மொத்த
போக்கையே மாத்திருச்சு. இஸ்ரேல் பூரா அது வரைக்கும் அழுது வடிஞ்சவங்க பயங்கரமான சந்தோஷம், இவர் வந்த பிறகு நம்ம தான் வெற்றி பெறுவோம்னு சொல்லி மிகப்பெரிய சந்தோஷம் தெருக்கல்ல. அப்போ முப்படை தளபதி அந்த இட்சாக் ரபீன் அதுக்கு முன்னால ஒரு குழப்பத்துல பைத்தியமாவே மாறி போயிருந்தார். அது சிகரெட்டை குடிச்சு அந்த வீடு பூரா புகையா மாறினது. ஒரு தடவை எல்லாத்துக்கும் கூட போகும்போது திடீர்னு வந்து இட்சாக் ரபீன் ஐயோ பெரிய சத்தம் கேட்குது, போரிமானங்கள் வந்து தாக்குதல் நடத்துறாங்க, ரெடியாகன்னு கட்டளை கொடுக்குறாரு. ஆனா அங்க ஒரு சத்தமே இல்லை. அந்த அளவுக்கு மன ரீதியா குழப்பத்தில் இருந்தார். அந்த இட்சாக் ரபீனுமே இந்த மோசே தயான் பதவி ஏற்ற பிறகு, மோசே தயான் கரெக்டா 1ஆம் தேதி ஜூன் மாதம் சண்டைக்கு 4 நாள் முன்னாடியே ஒரு பதவியே கொடுக்குறாங்க. அவ்வளோ ஒரு பிரிஸ்கா துடிப்பாக மாறிட்டார். அதுக்கப்புறம் வந்து இட்சாக் ரபீன் வந்து களமுனைக்கு போய் அத்தனை பேர்த்துக்கு கட்டளைகள் மாற்றி மாற்றி கட்டளை கொடுத்து அந்த போர் படைகளையே மாற்றினாங்க. அப்போ இந்த மோசே தயான் என்ன சொல்றாருன்னா, எத்தனை நாளைக்கு தான் இவனுக்கு அடிப்பாங்கன்னு காத்துட்டு இருக்கிறது, முதல்ல நம்ம போய் அடிப்போம் அப்படின்னாரு இட்சாக் ரபீன்ட்ட. யாராலையுமே ஏற்றுக்க முடியல. இவங்க அதை ஒப்பிட்ட சின்ன ராணுவம். ஆனால் மோசே தயான் தெளிவாக சொன்னார், முதல் அடி நம்ம அடியாக இருக்கணும். அதுக்கு ஒரு விளக்கம் உண்டு. முதலடி நம்ம எப்பவுமே நம்ம தெரிஞ்சுக்கணும். அதாவது சண்டை தவிர்க்க வேண்டியது தான். ஆனால் சண்டை அப்படின்னு உறுதி ஆயிட்டா, சண்டை தான் அப்படின்னா முதல் அடி நம்ம அடியாக தான் இருக்கணும். ஏன்னா முதல்ல நம்ம அடிக்கும்போது இரண்டாவது ஒரு வாய்ப்பு நம்மளுக்கு கிடைக்கும். முதல்ல நம்ம அடிக்கிறோம், திரும்ப நம்ம அடிக்கலாம், இரண்டாவது வாய்ப்பு கிடைக்கும். ஆனால் எதிரி நம்மளை முதலே அடிச்சிட்டானா அப்படின்னா வாய்ப்பே கிடைக்காம போயிடும். ஒரு வாய்ப்புமே கிடைக்காது. எதிரி பலமா நம்ம மேல தாக்குதல் நடத்தினா ஒரு வாய்ப்பு கூட கிடைக்காது. ஆனா முதல் அடி அப்படின்னா நம்ம முதல்ல அடிச்சோம்னா திரும்பவும் அடிக்கலாம், நமக்கு வாய்ப்பு உண்டு. அதனால சண்டையின் முடிவுன்னா முதல் அடி நம்மளுதுதான். காவல்துறையில புகார் கொடுக்கணும் முடிவு பண்ணா முதல் புகார் நம்மளுதாக தான் இருக்கணும். இதெல்லாம் வந்து இது ஒரு சண்டை ரகசியம்பாங்க. இதை சொல்லி மோசே தயான் முதல்ல நம்ம அடிப்போம், அவனெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்க வேணா, அடிக்கலாம் அப்படிங்கிற. அப்படி ஜூன் 5ஆம் தேதி சண்டை, ஜூன் 4ஆம் தேதி பாதுகாப்பு மந்திரி சபை, மோசே தயான், இட்சாக் ரபீன், லெவி எஸ்கால், அரியல் சரவணன் இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு கூட்டம் போடுறாங்க. இரவு விளக்கமாக கொடுக்குறாரு, நம்ம அடிக்கிறது தான் வெற்றிக்கு வழி. அப்படிங்கும் போது அதில் 12 பேர் ஏற்றுக்கிட்டாங்க. முதல் அடி நம்ம அடின்னு ஒருத்தர் ஏற்றுக்கிட்டாங்க. 2 பேர் மட்டும் தான் எதிர்த்து ஓட்டு போட்டாங்க. ஆக மொத்தம் முதல் அடிக்கலாம் முடிவு பண்ணாங்க. 4ஆம் தேதி நைட் இந்த மீட்டிங் முடிச்சு 5ஆம் தேதி அதுக்கு முன்னாடி இட்சாக் ரபீன் எல்லாத்தையும் போய் இந்த போர் விமானிகள்கிட்ட குறிப்பாக பேசினார், உருக்கமாக பேசினார். இந்த சண்டையில் வெற்றி பெறுவது, நம்ம இனப்படுகொலிலிருந்து தப்பிப்பது, நம்மளை சாம்பல் மேடாக ஆக்காமல் இருப்பது எல்லாமே உங்கள் கையில் தான் இருக்குது. அதனால் உங்கள் வெற்றி தான் இந்த தேசத்து வெற்றி அப்படின்னு சொல்லிட்டு, ஒருவேளை உங்களால் வெற்றி பெற முடியலன்னா கடவுள் நம்மை காப்பாற்றுவார் அப்படின்னு சொல்லி இட்சாக் ரபீன் உரையாற்றினார். ஜூன் 5ஆம் தேதி அதிக காலையில் முதல்ல போய் இஸ்ரேலில் நம்ம சண்டையில் அடித்தாங்க. அதாவது பயந்து அழுது வழிந்த இஸ்ரேல் முதல் தாக்குதல் துணிச்சலாக போய் நடத்தினாங்க. அதுலேயுமே ஒரு வீரம் மற்றும் விவேகத்தையும் குறிப்பிடணும். அவங்க என்ன பண்ணாங்கன்னா, நேரத்தை சரியாக அது காலை வந்து ஜூன் 5ஆம் தேதி 7:24 தாக்குதல் நடத்தினாங்க. அது ஏன் அந்த நேரம்னா, அப்போ தான் எகிப்தோட விமானிகள், போர் விமானிகள் சாப்பிட்ற நேரம். அது அவங்களுக்கு தெரியும். இதெல்லாம் மொசாத்தோட வேலை. அதை தெரிஞ்சு அலையாக போய் தாக்குதல் நடத்தினாங்க. அப்போ வந்து இஸ்ரேலில் வந்து 250 போர் விமானங்கள் இருக்கு. 12 போர் விமானங்கள் மட்டும்தான் இஸ்ரேலுக்குள்ள நிற்குது. தப்பித்தேவை ஏதாவது எதிரிகள் போர் விமானம் வந்தால் வழிமறைச்சு தாக்குதல் நடத்திருக்கு. இன்டர்செப்ட் பண்ணுறதுக்கு 12 நிற்குது. மிச்சம் எல்லாத்தையுமே தூக்கிட்டு போயிட்டாங்க சண்டைக்கு. போய் முதல்ல எகிப்தோட ரன்வே, அதாவது போர் விமானங்கள் ஓடுகின்ற ஓடு பாதைகள், அந்த விமான தளங்கள் 18 ரன்வே மற்றும் விமான தளங்களை தரமட்டம் ஆகிட்டாங்க. ரன்வேக்கு போடுற குண்டு வேற மாதிரி இருக்கும், போர் விமானங்கள் மேலே போடுற குண்டு வேற மாதிரி இருக்கும். ரன்வேல வந்து தொடர்ந்து குண்டு விழுற மாதிரி போடுவாங்க. ரன்வே ஒன்றுமே இல்லை. அதாவது சில மணி நேரம் நடந்தது. அதுக்கப்புறம் போர் விமானங்கள் ஓடி வந்து விமானத்தை எடுக்கலாம்னா ரன்வே அங்கே இல்லை. அதுக்கடுத்த அலையில் ஒரு போர் விமானம் விடாமல் ஒவ்வொரு போர் விமானமாக தேடி பிடிச்சி நாசம் பண்ணாங்க. 3வது, சில போர் விமானங்கள் வந்து எகிப்து வந்து ஒழிச்சு வச்சுருந்தாங்க. பில்டிங்குள்ளே வைக்கலாம், பெரிய பெரிய பில்டிங்குள்ளே. அதை தேடி பிடிச்சி பில்டிங்கோட போர் விமானத்தை நாசம் பண்ணாங்க. கிட்டத்தட்ட 300 எகிப்திய போர் விமானம் நாசமாச்சு சில மணி நேரங்கள்லேயே. அதாவது 80-85% எகிப்து போர் விமானம் ஒன்றுமே இல்லை. சண்டைக்கு ரெடியாக எல்லாம் பண்ணிட்டாங்க.
இங்கேயுமே மொசாதை பற்றி பேசணும். சண்டை அன்னைக்கு தான் நடந்தாலுமே 10 வருஷம் அந்த இடம் அமைதியாக இருக்கிற காலத்திலேயே என்னென்ன போர் விமானம் நிற்குது, எல்லா ரன்வே எப்படி இருக்கு, எல்லாத்தையுமே உளவு பார்த்து மேப் போட்டு கொடுத்துருந்தாங்க மொசாத் மிக முக்கியமான ஒன்று. மாபெரும் வெற்றியை பதிவு பண்ணாங்க. இதை அடிக்கும் போதே சேர்ந்து இன்னொன்னே அடிக்க சொல்லியிருந்தார் மோசே தயார். அது என்னன்னா தகவல் தொழில்நுட்பம், தகவல் தொலைத்தொடர்பு. எந்தெந்த சேட்டலைட்ஸ் இந்த மாதிரி பேசுகிறாங்க, இந்த தகவல் ஒளிபரப்புறது எல்லாத்தையுமே தரைமட்டம் வாங்கிட்டாங்க. இப்போ இஸ்ரேல் மாபெரும் வெற்றி பெற்றிருக்கு. ஆனால் தகவல் யாருக்குமே போகாது, தகவல் தொழில்நுட்பம் இல்லை. அப்போ என்ன பண்ணாங்க, எகிப்தோட டெலிவிஷன் எல்லாமே அதிக நம்பிக்கையின் காரணமாக நம்ம இவ்வளோ பெரிய படை எப்படி நம்ம தோற்போம், இப்படை தோற்கின் எப்படை வெல்லுங்கிற மாதிரி அவங்களுக்கு எண்ணம். டெலிவிஷனில் என்ன பேட்டி கொடுக்குறாங்கன்னா, என்ன ஒளிபரப்புறாங்கன்னா, மாபெரும் வெற்றி எகிப்து பெற்றுச்சு, இஸ்ரேலிய போர் விமானங்கள் அத்தனை வீழ்த்தப்பட்டது, எகிப்திய கமாண்டர்ஸ் இஸ்ரேலுக்குள்ளே இருக்காங்க, எகிப்திய இராணுவம் இஸ்ரேலுக்குள்ளே போயிருச்சு. இப்படி தொடர்ச்சியான பொய்யான செய்திகள். இது வந்து இஸ்ரேலுக்குள்ளே மட்டும் இல்லை, இந்த அரபு உலகம் இஸ்லாமிய உலகம் மொத்தமாக பரவி மொத்த அரபு இஸ்லாமிய உலகங்கள் வீதியில் வந்து ஆர்ப்பரிக்கிறாங்க. இந்த அப்துல் நாசர் எகிப்து பிரசிடென்ட்டை கடவுள் மாதிரியே பார்த்தாங்க, மிகப்பெரிய வெற்றி பெற்றுக்கிட்ட அப்படின்னு சொல்லி. இந்த நாசருக்குமே முழுமையான நிலைமை அப்போ தெரில, அவருக்கு எந்த தகவல் தெரியலாமே. அவருமே அதிக நம்பிக்கையின் காரணமாக ஜோர்டான் மன்னரை கூப்பிட்டு பேசுகிறார். நான் வந்து மாபெரும் வெற்றியை பதிவு பண்ணிட்டேன், இஸ்ரேலை அழிச்சிட்டேன், இந்த வெற்றியில் வந்து என்னுடைய பங்கு மட்டும் இருந்தால் வரலாறு என்ன மட்டும் தான் பேசும், உங்களுக்கும் பங்கு வேண்டாமா, நீங்களும் கலந்துக்குங்க, தேவையில்லாமல் பேசி இந்த ஜோர்டான் மன்னர் அவர் என்ன பண்ணுறாருன்னா, அப்போ வந்து இப்போ நீங்கள் இந்த அல்லாஸ்கா மாஸ்க் நீங்கள் பார்க்குறீங்க, பிரச்சனைக்குரிய பகுதி அதுதான். அங்கே தான் அரபுகளுக்கும் அது பெரிய பள்ளிவாசல், நபிகள் நாயகம் அங்கே வந்து இறங்கியிருக்காரு, நம்பிக்கை உண்டு. கிறிஸ்தவர்களுக்கும் கோயில் அங்கே உண்டு, யூதர்களுக்கும் மிக முக்கியமான தாவீது ராஜாவோட கோயில் அங்கே தான் இருந்துச்சு, அது அழிக்கப்பட்டது. அதோட சின்ன செவுறு மட்டும் இன்றைக்கும் பேலன்ஸ் இருக்கும். எல்லாத்துக்கும் முக்கியமான பகுதி அந்த பகுதி ஜோர்டான் மன்னருடைய கைவசம் இருந்துச்சு, அவர் தான் பாதுகாப்பு கொடுத்தாரு. அது ஒரு மிகப்பெரிய கௌரவமாக நினைப்பாங்க ஜோர்டானில். அங்கிருந்த ஜெருசலேம், வெஸ்ட் இதெல்லாம் வந்து ஜோர்டான் கட்டுப்பாடு தான் இருந்தது. இவர் தேவையே இல்லாமல் அங்கிருந்து இஸ்ரேலிய மக்கள் மேலே ஜெருசலேமில் இராணுவத்தை வச்சு தாக்குதல் நடத்தினார் ஜோர்டான் மன்னர். இதுக்குத்தான் எதிர்பார்த்திருந்தோம் அப்படிங்கிற மாதிரி உடனடியாக ஜோர்டானுக்குள்ளே போய் அவங்க விமானப்படையை மொத்தமாக காலி பண்ணிட்டாங்க. எகிப்தில் 85% காலி, ஜோர்டானில் 100% காலி. அதோடு நிற்காம சிரியாவுடைய விமானப்படையுமே காலி பண்ணிட்டாங்க. இப்போ சுற்றி இருக்க அரபு நாடுகள் சண்டைக்கு வரணும்னா விமானப்படையோட உதவி இல்லை. ஒரு டாங்க் வந்து முன்னேறணும், தரைப்படை முன்னேறணும்னா விமானத்திலிருந்து கவர் பண்ணுவாங்க, பாதுகாப்பு கொடுத்துக்கிட்டே கூட வருவாங்க, அப்போ தான் முன்னேற முடியும். இப்போ இஸ்ரேல் இராணுவத்துக்கு டாங்கும் இருக்குது, போர் விமானம் இருக்குது. இந்த அரபு நாடுகளுக்கு டாங்க் இருக்குது, ஒரு விமானம் இல்லை, பாதுகாப்பே கொடுக்க முடியாத நிலைமை கொண்டு போயிட்டாங்க. அதற்கடுத்த நாள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஜெருசலேம் பிடிக்கப்பட்டது வந்து அந்த அலாஸ்கா மாஸ்க் பிடிக்கப்பட்டது வரலாற்று நிகழ்வு. 3000 வருஷத்துக்கு முன்னால் கோயில் தான் யூதர்களுடையது, தாவீது ராஜா கட்டினது. அதுக்கப்புறம் வந்து இவங்க சிதறி போகும்போது அதை அப்படியே கம்ப்ளீட்டாக இடிச்சுக்கிட்டு அல்லாஸ்கா மசூதி நான் கட்டிட்டாங்க. அந்த இடத்துல எந்த இடத்துல யூத கோயில் இருந்துச்சோ அதுக்கு மேலேயே கட்டிட்டாங்க, தரமட்டம் பண்ணி கட்டினாங்க. அப்போ என்ன, இந்த வரலாற்றை மாற்றி எழுதுறதுக்கு இப்போ சில 1000 வருஷம்னாலே யூதர்களால் முடியல. அது அப்படியே ஏக்கத்தோடு பார்ப்பாங்க. நம்ம கோயில் இப்போ அவங்களோட பள்ளிவாசல் ஆயிருக்கு. இஸ்லாமியருக்கு ரொம்ப புனிதமானது, ஏன்னா நபிகள் நாயகம் அங்கே வந்தது, மெக்கா மெதினாக்கு 3வது அதுதான், அது முக்கியம். அவங்களும் விட்டு கொடுக்க மாட்டேங்கிறாங்க, ஏக்கத்தோடு பார்த்துட்டு இருக்காங்க. கொஞ்சம் தொலைவில் இவங்களோட கோயில் வரலாறு. அங்கே தரைப்படை சண்டைக்கு மோசேதேயன் உத்தரவிட்டார். அதனால மோசேதேயன் இப்பவும் பார்க்காம இருக்கு. அது காரணம் இந்த இஸ்ரேலிய இராணுவம் உஸ்ஸி நர்கிஸ் அதுக்கு தளபதி. அந்த பகுதி அதாவது ஜெருசலேம் அந்த வெஸ்ட் பேங்க்லாம் பிடிக்க அவர் தான் தளபதி, தரைப்படை தளபதி. டாங்குகளோடு முன்னேறி மிகப்பெரிய சண்டையில் ஈடுபட்டு அங்கிருந்த பாலஸ்தீன பயங்கரவாதிகள் ஜோர்டானுடைய இராணுவர்கள் மொத்தமாக கொன்று அந்த ஜெருசலேம், வெஸ்ட் பேங்க், அல்லாஸ்கா மசூதி எல்லாத்தையும் பிடிச்சிட்டாங்க. இது மிகப்பெரிய வரலாற்று நிகழ்வு. அதாவது முடியாதுன்னு சொல்லி எல்லோரும் நினைச்சிட்டு இருந்த நிகழ்வு இது. ஆனால் அங்கே இருந்த ஜோர்டான் இராணுவ வீரர்கள் ஒருத்தர் கூட கடைசி வரைக்கும் அவங்களுக்கு தகவல் தொடர்பு இல்லை, வேற எந்த வித சப்போர்ட்டும் வராட்டையுமே கடைசி வரைக்கும் நின்று சண்டை போட்டாங்க. ஏன்னா அந்த மசூதி அவ்வளோ முக்கியமானது.
ஆனால் இவங்க மிகப்பெரிய படையை கொண்டு போய் எல்லாத்தையும் கொன்று அந்த பகுதி ஜெருசலேமை பிடிச்சி, மசூதியை பிடிச்சி, வெஸ்ட் பேங்க் முழுசாக பிடிச்சாங்க. அந்த மசூதி இருந்த பகுதியில் ஒரு வால் இருக்கும், ஒரு இரும்பு சுவர். அதில் ஏறி இஸ்ரேலிய கொடியை பறக்க விட்டு உலகத்துக்கு காமிச்சாங்க. அதுக்கப்புறம் வந்து உலகம் பார்க்க ஆரம்பிச்சிருச்சு, மாபெரும் வெற்றியாக பார்க்கப்பட்டுச்சு. அப்போ அதுக்கு முப்படை தளபதி அந்த இட்சாக் ரபீன், பாதுகாப்பு அமைச்சர் அந்த மோசே தயான், உஸ்னி நர்கீஸ், இவங்க 3 பேரும் அந்த இதுக்குள்ள அந்த கோயில் இருக்க பகுதிக்குள்ள நடந்து வர்றது புகைப்படம் வந்து இன்னைக்கு வரைக்கும் உலகத்தில் மிகச்சிறந்த புகைப்படங்கள் ஒன்று. அப்போ மோசே தயான் வந்து அன்னைக்கெல்லாம் செல்ஃபி எடுக்க முடியாது. அதுக்கு முன்னால் போயிட்டு இருந்த ராணுவ வீரரை கூப்பிட்டு ஒரு புகைப்படம் என்ன எடுத்துக்கொடு அப்படின்னு சொல்லி அந்த 3 பேர் நடக்கிற மாதிரி புகைப்படம் வீடியோவில் எடுத்தாங்க. இன்னைக்கு வரைக்கும் உலக புகழ் பெற்ற புகைப்படம். அன்னைக்கு கைப்பற்ற பகுதி தான் அல்லாஸ்கா மசூதி, ஜெருசலேம் எல்லாத்தையுமே இவங்க கைப்பற்றினாங்க இஸ்ரேல். அந்த இடத்துலயே வச்சே பிரகடனம் பண்ணாங்க, இனி எக்காரணம் கொண்டும் சமாதானம் திரும்பினாலுமே இந்த பகுதி அல்லாஸ்கா மசூதி அங்கே போகாது, எங்ககிட்ட தான் இருக்கும், எங்கள் கண்ட்ரோல் இருக்காங்க. இப்போவே மசூதியாக இருக்கு. அந்த சுவரில் வந்து யூத மக்கள் போய் வழிபடுற மாதிரி பாதைகளை ஏற்படுத்தி கொடுத்து, வழிகள்லாம் இடித்து பாதைகளை ஏற்படுத்தி கொடுத்து, அன்னைக்கு இரவே அங்கிருந்து அரபு மக்களோட வீடுகள்லாம் தரமட்டம் பண்ணி, புல்டோசர் மூலமாக தரமட்டம் பண்ணி இஸ்ரேலிய மக்களை கொண்டு போய் அங்கே குடியும் வச்சாங்க. ஒரு இரவில் அத்தனையுமே பண்ணி காமிச்சாங்க. அவ்வளோ முக்கியம் அந்த பகுதி, அல்லாஸ்கா மசூதி இருந்த பகுதி. அந்த பகுதி கைவிட்டு போன பிறகு ஜோர்டானுடைய அந்த ஏர்ஃபோர்ஸ் அடிவான பிறகு ஜோர்டானிய மன்னர் வந்து அதுக்கப்புறம் பேட்டி கொடுத்தார் டெலிவிஷனில். கண்ணீர் விட்டு அழுதார். டெலிவிஷனில் லைவ்ல எல்லோரும் பார்க்கும்போதும் கண்ணீர் விட்டு கதறி அழுதார். என்னால் அந்த மசூதியை பாதுகாக்க முடியல, பறி கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி இஸ்லாமிய மக்கள்கிட்ட அரபு மக்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டு அழுதார். அந்த அளவுக்கு ஒரு முக்கியமான நிகழ்வு அது பார்க்கப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் இந்த சிரியாவில், அதுக்கப்புறம் இந்த எகிப்தில் சினாய் பகுதி பூராமே அவங்க டாங்குகள், லட்சக்கணக்கான இராணுவ வீரர்கள் அங்கே இருந்தாங்க. அப்போ இந்த அமீர், அந்த முப்படை எகிப்தோட தளபதி வந்து ஒரு விமானம் மூலமாக, பயணிகள் விமானம் மூலமாக அமீர் மற்றும் அனைத்து தளபதிகள், எகிப்து தளபதிகள் வந்து பயணம் பண்ணுறாங்க. அப்போ தான் முதல் தாக்குதல் நடக்குது. அமீரோட கண் முன்னாலேயே அந்த விமானப்படை பூராமே அழியுது. இந்த எகிப்தோட விமானப்படை மொத்தமும் அழியுது பார்க்குறாரு. மிகுந்த பயம் அமீருக்கு வந்துருச்சு. அது பயணிகள் விமானங்கிறதுனால இஸ்ரேல் அடிக்க மாட்டாங்க. பை லக்கு, அதிர்ஷ்டம்னால அமீர் திரும்ப உயிரோடு வந்தார், உயிரோடு திரும்பினார் எகிப்துக்குள்ள. இந்த வரும்போது அவர் மனசு பூரா ஒரு பீதி. இவ்வளோ பெரிய தாக்குதல் அவர் எதிர்பார்க்கவே இல்லை. அவர் மிகப்பெரிய முட்டாள்தனம் ஒன்று பண்ணார். அந்த சினாய் பகுதியில் இருந்த எகிப்து இராணுவத்தை முற்றா வாபஸ் வாங்குங்கன்றார். சண்டைக்கு போக வேண்டாம், திரும்பி இருங்க அப்படின்னாரு. அனைத்து டாங்குகள், இராணுவ வீரர்கள் திரும்பி எகிப்துக்குள்ள போறாங்க. சினாயிலிருந்து எகிப்துக்கு போறாங்க. சினாய்க்கு அந்த பக்கம் இஸ்ரேல் இருக்கு. அப்போ இந்த மோசே தயானுக்கு இந்த தகவல் கிடைக்குது, அவங்க புறமுதுகிட்டு போறாங்கன்னு சொல்லி. ஒரு நியாயமா இருந்தால் அதை விட்டுருக்கணும், அடிக்கக்கூடாது. அதாவது மோசே தயான் ஒரு கொடூரமான தளபதிங்கிறது. ஒரே ஒரு ஆள் தப்பிக்கூடாது, ஒரு டேங்க் மிச்சம் இருக்கக்கூடாது, போய் அடிக்கின்றாரு. அப்போ ஒரு டெக்னிக் ஒன்று சொல்லி கொடுத்தாரு. அதுதான் இப்போ குவைத்திலையுமே பின்பற்றினாங்க. பின்னால் இருந்து அடிக்கூடாது. இந்த மாதிரி கான்வாய் தப்பிச்சு போகும்போது நீங்கள் போர் விமானம் எட்டு போய் முதல்ல போகிற டாங்குகள் அங்கே இருக்கவங்களும் அடிங்க. டிராஃபிக் ஜாம் ஆகிடும், தப்பிக்க முடியாது. அதுக்கப்புறம் வரிசையாக மெதுவாக அடிச்சுட்டு வாங்க அப்படின்னாரு. இதே தான் ஈராக்குடைய படைகள் குவைத் ஆக்கிரமம் பண்ணி அதுக்கப்புறம் திருப்பி போகும்போது அந்த பாலைவனத்தில் முற்றாக அழிக்கப்பட்டுச்சு. இதே தான் இங்கேயும் பண்ணாங்க. எகிப்தில் முதல்ல போகிற டாங்குகள் அந்த வீரர்கள்லாம் அடித்து அங்கே சிதலமடை சேதப்படுத்தி டிராஃபிக் ஜாம் பண்ணி வரிசையாக அந்த சினாய் வனாந்தரம் பூராமே டேங்க் அடிஷனல் வைக்கிறாங்க. கிட்டத்தட்ட 500 டேங்க் நாசமாக போச்சு. இராணுவ வீரர்கள் பல ஆயிரம் பேர் நாசமாக அங்கே மரணம் அடைஞ்சாங்க. அந்த சினாய் வனாந்தரம் முழுக்கவே டாங்குகள், எரியும் டாங்குகள், கவச வாகனங்கள், உயிரற்ற சடலங்கள், எகிப்து இராணுவ சடலங்கள். அது ரொம்ப ஒரு பார்க்கவே வரலாற்று புகைப்படமாக மாறி போனது. ஒரு பாலைவனம் முழுக்க மணல் தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த சண்டையில் பாலைவனம் பூரா நாசம் அடைந்த டேங்கை பார்க்க முடிச்சு. மிகப்பெரிய, அதாவது இதை செய்யக்கூடாது. ஒரு புறமுதுகிட்டு சண்டை போடாமல் போகிறவங்களும் அடிக்கக்கூடாது. ஆனால் இங்கே மோசடி அவங்க பண்ணி காமிச்சார். எகிப்துக்கு மிகப்பெரிய பயத்தை கொடுத்தாங்க. அதே சமயத்தில் 5வது நாள் அப்படிங்கும்போது இந்த கோலான் ஹை, சிரியாவிலேருந்து அங்கேருந்து தாக்குதல் நடத்திட்டு இருந்தாங்க. அதை போய் அடிக்க உத்தரவு கொடுத்தாரு. அதை போய் தரைப்படை
இராணுவ வீரர்கள், இஸ்ரேல் இராணுவ வீரர்கள் போய் அங்கே சிரியாக்குள்ளேயும் போந்து இந்த கோலான் ஹைட்ஸ் 3000 மீட்டர் உயரம், 3 கிலோமீட்டர் உயரத்தை மொத்தமாக பிடிச்சிட்டாங்க. அது பிடிப்பதன் மூலமாக மொத்த இடத்தையும் கண்காணிக்க முடியும். சிரியா மட்டுமல்ல, எல்லா இடத்தையும் பார்க்கலாங்கிறதுனால மிகப்பெரிய போர் அங்கேயும் நினைச்சு அந்த இடத்தையும் பிடிச்சுக்கிட்டாங்க. பிடிச்சிட்டு இருக்கும்போது இப்போ ரஷ்யா மிகப்பெரிய ப்ரெஷர் பண்ணாங்க. ஏன்னா அங்கிருந்து ஆயுதங்கள் பூராமே அடி வாங்கிட்டு இருந்த ஆயுதம் பூரா ரஷ்யாவுடைய ஆயுதம் மிகப்பெரிய கேவலமாக பார்க்கப்பட்டுச்சு. மிகப்பெரிய வெற்றி இஸ்ரேல் பதிவு பண்ணுறதுனால ரஷ்யா இல்லை, நீங்கள் சண்டை நேரத்தில் நாங்கள் எங்கள் போர் விமானங்களை அனுப்புவோம். அப்போ அந்த போர் விமானங்கள், ரஷ்ய போர் விமானங்கள் எல்லாத்தையுமே எகிப்திய போர் விமானம் மாதிரி பெயிண்ட் பண்ணி அந்த நட்சத்திரங்கள்லாம் போட்டு சண்டைக்கு ரெடி பண்ணாங்க. ஆனால் அந்த ரஷ்ய தளபதி ஒருத்தர் பதிவு பண்ணியிருந்தார், அந்த கப்பலில் நின்ன போர் விமானங்களுடைய விமானிகள் பெயிண்ட்லாம் அடித்த பிறகு ஒருவரை தவிர யாருமே சண்டைக்கு போக மாட்டாங்க. அவ்வளோ பயம், அடிச்சு அடியை பார்த்து அவ்வளோ பயம், ரஷ்யாவே பயந்த கால நிலை அது. ஆனால் யூஎன்ல மிக பெருசாக பேசி இந்த சண்டை நிறுத்தத்துக்கு ஒப்பந்தத்துக்கு ஒத்துக்கிட்டாங்க. முதல் நாளே இஸ்ரேல் டெலிவிஷனில் அரபுகள் வெற்றி பெற்ற மாதிரி தான் தகவல் தெரிஞ்சது. இஸ்ரேல் மக்கள் குழம்புனாங்க. உண்மை செய்தி இஸ்ரேலுக்கு அவர் தரல மோசதையார். அவர்கிட்ட ஏன்னு கேட்டப்ப, பரிதாபமாக இருக்கிற மாதிரி நம்ம இருக்கலாம், அப்போதான் உலக நாடுகள் தலையிட மாட்டாங்க. எவ்வளோ கேவலம் இவங்களை அடிக்க முடியுமோ, இந்த அரபுகளை எவ்வளோ கேவலம் அடிக்க முடியுமோ, இவங்களை சேதப்படுத்த முடியுமோ, பொருட்களை முடிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் சண்டை நிறுத்தம் ஒத்துக்கலான்ட்டாங்க. இந்த சண்டை நிறுத்தம் 6வது நாள் இஸ்ரேல் ஒத்துக்கிட்டாங்க. அதுக்கு முன்னாடி அரபுகள் என்ன சொன்னாங்கன்னா, பழைய சண்டைக்கு முன்னால் இஸ்ரேல் ராணுவம் எங்கே இருந்துக்கோ அங்கே போகணும், அப்போ தான் சண்டை நிறுத்தம் நாங்கள் ஒத்துக்குவோம். இஸ்ரேல் அதை ஒத்துக்கலை. 6வது நாளுக்கு மேலே சண்டை போச்சுன்னா இந்த சண்டை அதை தாண்டி எகிப்தை தாண்டி சவுதிக்கு போகலாம், பிற இடத்துக்குலாம் சண்டை பரவலாம். அப்படிங்கிறதுனால கடைசியில் வேறு வழி இல்லாமல் எகிப்திய அரபியர்கள் ஒத்துக்கிட்டாங்க. இஸ்ரேல் எந்த அளவுக்கு இடத்த கைப்பற்றிச்சோ அந்த இடம் வரைக்கும் இஸ்ரேலுக்கு சொந்தம் சொல்லி அந்த சண்டை நிறுத்த ஒப்பந்தம் வந்துச்சு. 70,000 கிலோமீட்டர் இடத்த, 70,000 கிலோமீட்டர் மொத்தத்தை இஸ்ரேல் பிடிச்சிருந்தாங்க. இதில் மிகப்பெரிய சாதனை என்ன, இந்த போர் விமானத்தை தாக்குதல் நடத்தும் போது ஈராக்லையும் போய் தாக்குதல் நடத்தினாங்க. ஈராக் இந்த மாதிரி படை வீரர்கள்லாம் அனுப்புனால இஸ்ரேல் ஈராக் அதை பெட்ரோல் போயிட்டு இருக்கு, எந்த அளவுக்கு பெட்ரோல் இருக்குமோ அந்த அளவுக்கு இருக்க விமான நிலையங்கள்லாம் தாக்குதல் நடந்துச்சு. ஈராக் மேலே தாக்குதல் நடந்துச்சு. இது மிகப்பெரிய ஒரு எதிர்பார்க்காத வெற்றியாக பார்க்கப்பட்டுச்சு. இந்த போர் நடக்கிறதுக்கு முன்னாடி இந்த மே மாதத்தில், இந்த மே மாதம் கடைசியிலலாம் இந்த எகிப்தை நோக்கி அரபு நாட்டு விமானங்கள் தலைவர்கள் வரதே வண்ணமாக இருந்தாங்க. சவுதி அரேபியாவிலேருந்து, குவைத்திலிருந்து, அல்ஜீரியாவிலேருந்து, துனிசியாவிலேருந்து, இப்படி பிற ஜோர்டான்லேருந்து, மொரோக்கோலேருந்து இங்கெல்லாம் மன்னர்கள் தலைவர்கள் வந்து எகிப்துக்கு ஆதரவு கொடுக்கறத வழக்கமாக வச்சுருந்தாங்க. அந்தளவுக்கு ஒரு எல்லாம் சேர்ந்து போட்ட சண்டை இப்படி ஒரு பரிதாபமான நிலைமையில் முடிஞ்சது. சினாயை முழுசாக பிடிச்சிருந்தாங்க, எகிப்தோட பகுதியை முழுசாக பிடிச்சிருந்தாங்க இஸ்ரேல் ராணுவம். ஜோர்டான் வச்சிருந்த வெஸ்ட் பேங்க், காசா, அல்லாஸ்கா மசூதி எல்லாமே அப்போ தான் இஸ்ரேல் வசம் வந்தது, பிடிக்கப்பட்டுச்சு. சிரியாவுடைய கோலான் ஹையை பிடிச்சாங்க, ஈராக்கை போய் அடித்தாங்க. லெபனானில் ஒரு சின்ன சின்ன சண்டை வைக்க, அதுக்கப்புறம் லெபனான் மிகப்பெரிய தாக்குதல் நடத்தல, மிகப்பெரிய வெற்றி. 70,000 கிலோமீட்டர் பிடிச்சு இஸ்ரேல் தேசத்தை போல சண்டைக்கு முன்னால் தேசம் பிடிச்சு அதை விட 3 மடங்கு ஏரியா பெருசு பண்ணிட்டாங்க இஸ்ரேல். பொதுவாக இந்த இடத்த பிடிக்கல, இவ்வளோ பெரிய நஷ்டம் ஆகலைன்னா எகிப்து இந்த அரபுகள்லாம் ஒத்துக்க மாட்டாங்க, நாங்கள் தோத்துட்டோங்கிறது. ஆனால் அது கண் முன்னால் எல்லாமே அழிஞ்சு போச்சு. அப்போ வேற வழி இல்லாமல் சண்டை நிறுத்த ஒப்பந்தத்துக்கு வந்தாங்க. அந்த சமாதான உடன்படிக்கையில் ஈடுபட்டனால இட்சாக் ரபீன், துணை பிரதமர் அந்த சீமோன் பெரஸ், அந்த பக்கம் யாசர் அரபத், 3 பேர்த்துக்குமே நோபல் பரிசு பிரித்து பங்கு போட்டு கொடுக்கப்பட்டது. அதில் ஈடுபட்ட இட்சாக் ரபீன் சுட்டுக் கொல்லப்பட்டார். இதில் எகிப்தில் தரை சண்டையில் ஈடுபட்ட தளபதி அரியல் சரம், மூர்க்கமான தளபதி, இந்த ரெஃப்யூஜி கேம்ப் அகதிகள் முகம் அழித்தவர் பிரதமராக வந்தார். இட்சாக் ரபீன் பிரதமராக வந்தார். இந்த மோசே தயான் மட்டும் பிரதமராக வரல. இவர் பிரதமராக வரக்கு அந்த நாட்டு இராணுவமே எதிர்த்தாங்க. இவர் ரொம்ப மூர்க்கத்தனமாக இருக்கனால சில சண்டைகளில் அரசியல்வாதிகளை கலந்து ஆலோசிக்காமையே இவர் படைகளை கொண்டு போய் அடிச்சிருக்காரு. அந்த மாதிரி ஆட்கள் பிரதமர் இருந்தால் மிகப்பெரிய பிரச்சனையாகும்னு சொல்லுவாங்க. ரெண்டாவது இன்னொரு காரியம் பண்ண, சண்டையில் தோற்கிற நிலைமைக்கு இஸ்ரேல் வந்தால் அணுகுண்டுகள் உபயோகப்பட்டுன்னு சொல்லி அணுகுண்டுகளை அசம்பிள் பண்ணாங்க. அந்த சமயத்தில் உங்கள்கிட்ட அணுகுண்டு இருந்தது, பிரித்து வைத்திருந்த அணுகுண்டுலாம் ஒட்டுக்கு அசம்பிள் பண்ணி தோற்கும் நிலைமைக்கு வந்தால் அணுகுண்டுகள் தாக்குதல் நடத்தலாம்னு சொல்லி மோசே முடிவு பண்ணியிருந்தார்.
இதெல்லாம் பார்க்கும்போது இவர் மிகப்பெரிய பிரச்சனைக்குரிய ஒரு நபர்னு தெரிஞ்சனால அவரை வந்து அமைச்சர் ஆக்குனாங்க. பிரதம மந்திரியா மட்டும் ஆக்கல. அவர் கடைசி வாழ்க்கை ரொம்ப ஜாலியாக வாழ்ந்து 2வது ஒரு கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவர் மரணம் அடைஞ்சார். மிச்ச தளபதிகள்லாம் வந்து முப்படை தளபதிகள்லாம் வந்திருக்காங்க. இஸ்ரேல் இந்த அளவுக்கு மாபெரும் வெற்றியை பதிவு பண்ணாங்க. இது ஏன் இதை பதிவு பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு மிகப்பெரிய தன்னம்பிக்கை தரும். இது எப்படின்னா, நம்மளை சுற்றி வளைக்கிறாங்கனாலுமே நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நம்ம தனியாக இருக்கிறோம் அப்படின்னாலுமே நியாயத்தின் பக்கம் நம்ம நிற்கும்போது சுற்றி எத்தனை பேர் வந்தாலுமே சரி நம்ம சண்டை போட்டு பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது நமக்கும் ஒரு நல்ல புரிதல், தேச தலைவர்களுக்குமே தெரிஞ்சுக்கணும். நம்ம சுற்றி இருக்காங்க அப்படின்லாம் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. அதே போல் ஒரு நாட்டில் உளவுத்துறை மிக முக்கியம். இந்த சண்டையில் வந்து இராணுவம் வெற்றி பெற்றாலுமே பின்னாடி இருந்தது மொசாத் தான். அந்த ஆடியோ டேப்பை ரெக்கார்ட் பண்ணி கொடுத்தது, எகிப்தை உளவு பார்த்து கொடுத்தது, யூத மக்களை வந்து உலகத்துலேருந்து அங்கே இஸ்ரேலுக்கு கொண்டு இதெல்லாமே மொசாத் தான் பண்ணாங்க. உளவுத்துறை மிக முக்கியம், ரொம்ப ஸ்ட்ராங்காக வைக்கணும் நம்ம நாட்டில். அது தெரிஞ்சுக்கலாம். முதல் அடி நம்மடியாக இருக்கணும். இந்த போர் கற்றுக் கொடுத்த பாடம் தான். ஒருவேளை இஸ்ரேல் வந்து முதல்ல அவங்க அடிக்கட்டும்னு காத்திருந்தா வேற மாதிரி இந்த போர் மாறி இருக்கும். முதல் அடி நம்மடியாக இருக்கணும். அதே போல் இராணுவ அமைச்சர், இந்த சண்டையில் முன் செல்ற தளபதிகள் எல்லாமே மூர்க்கத்தனமாக இருக்கணும். இந்த நியாயம், அமைதி அதெல்லாம் ஆகவே கூடாது. இங்கே மோசே தயானை போட்டனால தான் இந்த சண்டையே மாறுச்சு, இல்லைன்னா வேற மாதிரி போயிருக்கும். இன்னொன்று, ஒரு தனி மனுஷன் நினச்சா நம்ம என்ன வேணாலும் சாதிக்கலாம், எதையுமே மாற்றிடலாம், எவ்வளோ பெரிய புரட்சி ஏற்படுத்தலாம். அதுக்கு மோசே தயான் ஒரு உதாரணம் தான். இனப்படுகொலைன்னு சொல்லி அழுதுகிட்டு இருந்த மக்கள் மாபெரும் வெற்றியை நோக்கி நடத்தி சென்றதுக்கு இந்த மோசே தயான் முக்கியமான. இந்த சண்டையில் அவர் தான் கதாநாயகனாக பார்க்கப்படுவார். நான் முதல்ல சொல்லியிருந்தேன், இந்தியா வந்து சுற்றி வளைக்கப்படுதுன்னு சொல்லியிருந்தேன். இது எந்த அளவுக்கு ஆபத்தானதுன்னா, இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் சண்டை வரக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா இரண்டுமே சம வலிமை வாய்ந்த நபர்கள். 2 வலிமை வாய்ந்த ஆட்கள் எப்பவுமே சண்டை போட மாட்டாங்க. இதுதான் வந்து சைக்காலஜி. 2 பேரும் ஈக்குவலாக இருக்காங்கன்னா அடிச்சுக்க மாட்டாங்க. 2 யானைகள் மோதிக்கிறது ரொம்ப 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 ரேராக இருக்கும். பலமானவனும் பலவீனமானவன் தான் மோதுவாங்க. எப்பவுமே இந்த பலவீனமானவன் தான் சண்டைக்கு போயிட்டே இருப்பான். எனக்கு சீனா, மற்றபடி எனக்கு பாகிஸ்தான், இலங்கை மேலே பிரச்சனை இல்லை. இந்த பங்களாதேஷ் நிச்சயமாக இந்த பங்களாதேஷ் பண்ணுற சில்மிஷத்தினால நம்ம ஒரு கோபப்பட வேண்டிய நிலைமைக்கு வருமோன்னு எனக்கு தோணுது. ஒருவேளை நம்ம கோபப்பட்டு போய் அடிக்கிறோம், தேவையில்லாமல் இல்லை, தேவையோடு தான் அடிப்போம் என்றாலுமே அது இந்த பகுதியில் ஒரு போராக மாறக்கூடாதுன்னு தான் என்னுடைய எண்ணம். இந்த பங்களாதேஷ் தான் இது. வேற ஏதாவது ஒரு வகையில் இந்த பங்களாதேஷை வந்து நம்ம வந்து முடக்கணும், அதுதான் முக்கியமானது. மற்றபடி சீனா பற்றி எனக்கு கவலை இல்லை. இன்றைக்குமே நீங்கள் யூத மக்கள்கிட்ட போய் பேசுகிறீங்க, இந்த சண்டையை பற்றி பேசுகிறீங்க அப்படின்னாலுமே, அரபு மக்கள்கிட்ட போய் பேசுகிறீங்க சண்டையை பற்றி கேட்டாலுமே அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இஸ்ரேல் ராணுவ வீரர்கள் நல்லா சண்டை போட்டாங்க, ஆனால் அவங்களுக்கு முன்னாடி அவருடைய கடவுள், எங்கள் கடவுள் முன்னுக்கு போய் சண்டை போட்டான்னு இஸ்ரேல் மக்கள் சொல்லுவாங்க. இதே அரபு மக்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, தனியாக நின்றனால எங்கள் அல்லாஹ் இஸ்ரேலுக்காக சண்டை போட்டாலும் சொல்லுவாங்க. இப்படி கடவுள் போட்டால் தான் எல்லா மக்களுமே அங்கே பதிவு பண்ணுவாங்க. நன்றிகள்.